நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை புதுசா துவங்கின உடனே 2026 தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு ஒவ்வொரு தமிழனுக்குமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தான் தன்னுடைய முதல் அரசியல் எதிரி அப்படின்னு விஜய் அவர்கள் வெட்ட வெளிச்சம் ஆக்கினதுல இருந்தே திமுக ஆதரவாளர்கள் விஜய் ரசிகராக இருந்தாலும் விஜய் அவர்களை நேரடியாகவே சில பேர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் தற்போது விஜய் அதே போல சீமான் 2 பேருமே நன்றி கெட்டவங்க. இவங்க ஆரம்ப காலத்துல கலைஞர் அவர்கள் திமுக அவங்களுடைய ஆதரவோட தான் இவங்க சினிமாவில் வளர்ந்தாங்க. அதை எல்லாத்தையுமே இன்னைக்கு மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா விசுவாசம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய தலைவன் அதாவது ஸ்டாலின் அவர்களை பத்தி இனிமேட்டு கத்தி பேசினா என்னுடைய கத்தி தான் பேசும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மிரட்டலையே விஜய் அதே போல சீமான் 2 பேருக்குமே முக்கியமான திமுக நிர்வாகி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசுறப்ப பயங்கரமா ஆக்ரோஷப்பட்டு கோபத்தோட விஜய் சீமான் 2 பேரையுமே பயங்கரமா நாரடிக்கிற மாதிரி பேசியிருக்காரு. சோ அந்த அதிர்ச்சிகரமான காணொலியை இங்க நீங்களே பாருங்க. நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுறேன் வை, எங்கிருந்து வராடா நீ கத்தி பேசலாம், நாங்க கத்தியோடு பேசுவோம். கண்டிக்க திராணியற்ற பிளாக் டிக்கெட் நாய விஜய உன்னை பார்த்து கேட்கிறோம்டா, உங்க அப்பனுக்கு வாழ்வு கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். நீ இன்னைக்கு வந்து சின்ன பய உங்க அப்பனை வீதியில நடக்க விட்டதே திராவிட மாடல்டா. ஏடா தம்பி, நீ நண்பனும் இல்ல, நீ போக்கிரியும் இல்ல, நீ யாரு துப்பாக்கியும் இல்ல, கத்தியும் இல்ல, நீ 1 நம்பர் போக்கிரி தான்டா. எப்படிப்பட்ட போக்கிரி? பெண் புரோக்கி பொறுக்கி பயணி. நாவேக்கா காரனை பார்த்து கேட்க எல்லாம் சின்ன பயல எல்லாம் ஒரு மேடை கிடைச்சு மைக் கிடைச்சுன்னா எல்லாம் பேசலாமா? இது எச்சரிக்கை. நீ திராவிட மாடலையும் சரி எங்கள் சின்னவரையும் சரி எதையும் பேசுறேன்னு வை, உன்ன தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது. மத்தியில் ஆளுகிற பாசிச பாஜக அரசு ஒத்தருவா தரலடா. தமிழ்நாட்டுக்கு புயல் பாதித்த போது அதெல்லாம் கண்டிக்க வக்கில்ல துக்குல்ல துப்பு கெட்ட பயல்களா. இன்னொரு பெயர் கத்தி பேசினவெல்லாம் பெரிய ஆளாடா. உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு? ஏ சீமான் நாய, தமிழ்நாட்டுல நீ நடக்க முடியாதுடா. நான் கேட்கிறேன்டா, ஏ மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பயல என் நாய, ஏன்டா ரஜினியை போய் பார்த்த? ஏழு சைமன் செபஸ்தியான், நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுறேன் வை, எங்கிருந்து வராடா நீ கத்தி பேசலாம், நாங்க கத்தியோடு பேசுவோம். எச்சரிக்கையாரி. நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா, எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசுறேன் வை, உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருநாதிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது. எச்சரிக்கைடா. ஒத்த தொண்டனா சொல்றேன்டா. சூப்பு